ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சண்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம வீடியோஸை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தான் போடுறக்கான டைம் கிடச்சிது. எப்போவும் போல் டே 4 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். பார்த்தா தாரா எழுந்திரிச்சு வந்துட்டா. அவள் மணி அடிக்க நான் சாமி கும்பிட 2 பேரும் ஒரு வழியாக எப்படியும் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. சரி டீ போடலான்னு கிச்சன் போயிட்டோம். எனக்கு டீ போட்டுட்டு அவளுக்கு பால் காய வச்சுட்டு இருந்தேன். பார்த்தா அவள் வெறும் பால் டப்பாவை எடுத்து குடிச்சிக்கிட்டு இருந்தா. சரி குடுன்னு வாங்கி பாலாற்றி கொடுத்தா. வெறும் பால் வித்தவுட் சுகர். அந்த பாலை குடிச்சிட்டு அவளோட ரியாக்ஷனை பாருங்கள். இதில் நல்லா இருக்குன்னு கமெண்ட் வேறு கொடுக்குறா. எனக்கு அதை பார்த்தோன்னே ஒரே சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல. மாவு வேறு இல்லையா. அப்புறம் பார்த்தா எங்கள் அம்மா மாப்பிள்ளை சம்பாரிசி அரைச்சி வச்சுருந்தாங்க. சரி புட்டு பண்ணலான்னு டிசைட் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் புட்டை பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டதில்லை. வெல்லம் நல்லா ஊற்றி எங்கள் அப்பா தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஸ்நாக்ஸ் மாதிரி தான் சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக புட்டு கடலைக்கறி பண்ணலான்னு பண்ணிக்கிட்டு இருந்தேன். எங்கிட்ட இந்த புட்டு மேக்கர் இல்லை. எங்கள் அக்கா சொல்லியிருந்தால டம்ளரில் பண்ணிப்பாரு வரும் அப்படின்னு. எனக்கு நம்பிக்கை தான் இல்லை. ஆமாம் டம்ளரில் எப்படி வரும் அப்படின்னு. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம், அவள் சொன்னான்றதுக்காக ட்ரை பண்ணி பார்ப்போம்னு ட்ரை பண்ணியிருந்தேன். டம்ளரில் ஃபுல்லாக நெய் போட்டுட்டு தேங்காய் பூ புட்டு மாவும் ரிப்பீட்டடாக இதை போட்டு ஒரு 4 டம்ளர் கிட்ட ஃபில் பண்ணி வச்சுருந்தேன். சரி ஃபஸ்ட்டு எப்படி வருதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் மீதியை வச்சுக்கலாம். இல்லைன்னா எப்பவும் போல் இட்லி துணி வச்சு வச்சுக்கிறோம் சொல்லி வச்சுட்டேன். எனக்கு நம்பிக்கைலாம் இல்லை வரும் அப்படின்னு. எடுத்து எப்பவும் போல் அவிக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு. அப்புறம் சாரா எழுந்திரிச்சு வந்துட்டாலும் அவளுக்கு பாலாத்தி கொடுத்துட்டு கடலைக்கறி வைக்கலான்னு வந்துட்டேன். இந்த கடலைக்கறி வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு 20 மினிட்ஸ் கூட ஆகாது. மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் தான், அவ்வளோதான். ஏன்னா இந்த கடலை வேக வச்சு கூட நம்ம சேர்க்க போகிறதில்ல. அப்படியே நம்ம தாளிச்சு விட்டுருவோம். பட்டை கிராம்பு சோம்பு போட்டு தாளித்து இந்த ஊற வச்ச கடலையும் போட்டு தாளிச்சு விட்டுருவோம். ஆனால் ஒரிஜினல் ரெசிப்பியில் அவங்க பட்டை கிராம்பு எல்லாமே வறுத்து அரைப்பாங்க. எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது. ஏன்னா அந்த பட்டை கிராம்பு நம்ம ஏதாவது ஒன்று கூட குறைய போட்டுட்டோம்னா டேஸ்ட் டோட்டலாக மாறிடும். அதனால நான் அந்த ரிஸ்க் எடுக்கிறதில்ல. நார்மலாக எப்பயும் போல நம்ம தாளிச்சு விட்டுட்டு எனக்கு டேஸ்ட் தேவைன்னா கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கிறேன். அதுவே நம்மளுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கடலைக்கறி ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பிள்ளைங்க கடலைக்கறி சாப்பிட மாட்டாங்களா, அவங்களுக்கு வெல்லமும் நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணி கொடுத்தேன். அதுவுமே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நம்ம நார்மலாக ஒயிட் ரைஸில் பண்ணுறதை காட்டிலும் இந்த மாதிரி மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, இந்த அரிசி மாவில் புட்டோ இடியாப்பமோ செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. எங்களுக்கு சுட சுட புட்டு கடலைக்கறி வச்சு சாப்பிட்டோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களுக்கு இந்த மாதிரி டிஷ்லாம் பிடிக்காது, விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, விரும்பி சாப்பிட்டாங்க. இத்தனை நாளாக புட்டு மேக்கர் இல்லையேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா டம்ளர்லேயே இவ்வளோ அழகாக புட்டு வருது. இப்படி தான் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இல்லாமல் இல்லாத ஒன்று நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன் இத்தனை நாளாக. என்ன மாதிரி நீங்களும் யாராச்சும் ஃபீல் பண்ணியிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பெட்ஷீட்லாம் இருந்துச்சா அதெல்லாம் துவைச்சி மாடியில் போய் காய போட்டுட்டு வந்தேன். இன்றைக்கி லஞ்சுக்கு சிம்பிளாக தக்காளி சூப்பு தான் பண்ணியிருந்தேன். தக்காளி சூப்பு இந்த டிஷ் நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை உங்கள் ஊரில் இதுக்கு வேறு எதுவும் பேர் இருந்தால் அந்த பேர் என்னன்றதையும் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸி தான். நார்மலாக எப்பவும் போல் தாளித்து கொஞ்சம் தக்காளி ஜாஸ்தியாக போடணும், பாசிப்பருப்பு போடணும், காரத்துக்கு பச்சை மிளகா தான், இவ்வளோ தான். டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி சூப்பு கொஞ்சம் சைடிஷ் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால தான் பாவக்காய் வறுவலும் கோபி 65 பண்ணியிருந்தேன். சுட சுட சாதம், தக்காளி சூப்பு, பாவக்காய் வறுவல், கோபி 65 இதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு வேறு என்ன வேலை, இதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கலான்னு பார்த்தா முடியுமா? முடியாது. ஏன், நம்ம காலையிலேருந்து சமைச்ச பாத்திரம்லாம் எங்கே இருக்கும்? சிங்கில் இருக்கும். ஸோ பாத்திரத்தை கழுவுனா தான் நம்மளுக்கு டின்னர் சமைக்க முடியும். அதனால நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரத்தை கழுவ ஆரம்பிச்சிட்டேன். இந்த பாத்திரம் கழுவும் போது நம்மளுக்கு பிடிக்காதவனா தான் மனசுக்குள்ள ஞாபகம் இல்லை. அவனை நினச்சிட்டு கரன்னு தேய்ச்சோம்னா பாத்திரமும் பழிச்சுனாலும் வேலையும் நம்மளுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும். அது மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். என் மூஞ்சியை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கே தெரியல அப்படி யாரும் நினச்சிட்டு இவ்வளோ வெறியாக தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு வழியாக தேய்ச்சி முடிச்சுட்டு சிங்க்கு, கவுண்டர் டாப்பு, அப்புறம் இந்த டைல்ஸ் இது எல்லாத்தையும் மந்த்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணிடுவோம். எப்பயும் நானும் எங்கள் அம்மா சேர்ந்து பண்ணுவோம். இப்போ எங்கள் அம்மா வீட்டில் இல்லையா, அதனால் நான் மட்டும் தனியாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்மளுக்கு டைம் அந்த பிள்ளைங்க தூங்கிக்கிட்டு இருக்க அந்த 1 hour தான். அதுக்கு நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அவங்க எந்திரிச்சிட்டாங்கன்னா அவங்கள மேய்க்கிறதுக்கே நம்மளுக்கு டைம் பத்தாது. அப்புறம் இந்த கவுண்டர் டாப்பில் வச்சுருக்க ஸ்டாண்டுக்கெலாம் டிஷ்யூ பேப்பர் மாற்றிட்டு, உப்பு ஜாடியில் உப்பு ரீஃபில் பண்ணிவிட்டு, ஆயில் கேனில் ஆயிலெலாம் ரீஃபில் பண்ணி எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. ஆக்சுவலாக எனக்கு கோலம்லாம் போட தெரியாது. ஏன்னா எங்கள் வீட்டில் அம்மா அக்கா 2 பேருமே சூப்பராக கோலம் போடுவாங்க.
நம்ம ஊடால போய் கலர் கொடுக்குறோன்னு போனா நீ நல்லாவே கலர் கொடுக்க மாட்டா, ஒரே இடத்துல கொட்டிட்டுன்னு சொல்லி நம்ம விரட்டி விட்டுருவாங்க. அதனாலே நான் கோலம் போட கத்துக்கவே இல்லை. இப்ப பாருங்க அது எவ்வளவு டிஸ்அட்வான்டேஜா இருக்குன்னு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச கோலத்தை அந்த அடுப்புல போட்டு டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்படி கிச்சனை பாக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும். இப்படியே கிச்சன் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும், சமைக்காமலே இருக்கணும். அப்படின்னாதான் இது அப்படியே இருக்கும். சமைச்சு சாப்பிட்றோமோ இல்லையோ பாத்திரத்தை கழுவி வச்சிடணும். அப்புறம் சாராவோட ஸ்கூல்ல வந்து நேற்று ஆனுவல் டே, அவ டான்ஸ் ஆடிருந்தா. அந்த வீடியோட கிளிப்ஸ் நான் பின்னாடி அட்டாச் பண்றேன், டைம் இருந்தா பாருங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.